பயங்கரமா இருக்கீங்க. நல்லா இருக்கா? எங்க வாங்குனீங்க? பேக் ஸ்டோரி. இது வந்துட்டு சுவிட்சர்லாந்துல ஏர்போர்ட்ல வாங்குனேன். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கார்கோ பேண்ட்ஸ் சூப்பரா இருக்கு. அந்த எனக்கு இந்த கஜினி படத்துல நான் மைண்ட்ல நினைச்சு சொல்றேன். கஜினி படத்துல என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எல்ஏ 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 பேக்கா? எல்ஏ 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 ஓகே. எல்ஏ தூத்துக்குடி பக்கம் போனா எல்ஏ அப்படின்ற மாதிரி. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பிக் பாஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1 வீக் தண்ணியே இல்ல. நான்லாம் என்னங்க பண்றது, இவ்வளவு பெரிய ஹேர் வச்சுட்டு நான் 1 வீக் ஃபுல்லா ட்ரை ஷாம்பு தான் யூஸ் பண்ணேன். பாடிக்கு வந்து வெட் வைப்ஸ் வச்சிருந்தேன். அதை வச்சு 1 வீக் மேனேஜ் பண்ணி தொடச்சு போட்ற வேண்டியது. மைண்ட் வேற எதெல்லாம் போகுது. இது வந்துட்டு மேபிலினோட வினைல் இங்க். ஓகே. இது கிளாஸ் மாதிரி இருக்கும், உங்களுக்கு தெரியும்ல? உங்களுக்கு தெரியாம இருக்குமா? கிஸ் ப்ரூஃப் லிப்ஸ்டிக் எல்லாம் கூட வந்திருக்கு. அப்படியே ப்ரூஃப் இல்லாம கிஸ் பண்ற மாதிரியா? என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. பர்ஃப்யூம் யூஸ் பண்ணி கேக்கதால இல்ல. கேரமல் எக்லஸ் திங்கிற பொருள் மாதிரியே இருக்குல்ல. அது நம்ம யூஸ் பண்ண சாப்பிட தோணும். என்னங்க சாப்பிட்ற ஐட்டமா இருக்கு. இது நம்ம யூஸ் பண்ணா சத்தியமா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பசிக்கும். கடிச்சு வச்சிட போறாங்க. இது வந்து குட்டி மிரர். ஓகே. இதுல யூனிவர்ஸ் இருக்கும். இது வந்து ஸ்னேல் மியூசினோட க்ரீம், உங்களுக்கு தெரியும்ல? நம்ம இது ஃபேஸ் க்ரீமா ஹேண்ட் க்ரீமா? ஓகே ஓகே. அப்புறம் இது வந்து என்ன சொல்லுங்க பாப்போம். இது வந்து ஒரு பெர்ஃப்யூம் இல்ல. பூத கண்ணாடி மாதிரி இருக்கே பாக்குறதுக்கு. நல்லா இருக்கீங்க. பெர்ஃப்யூம் தான் இல்ல. இந்த வாயில அடிச்சுக்குவாங்களே அதுவா? Mabel, South India's most celebrated women's wear brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. வாட் இஸ் இன்சைட் யுவர் ஹேண்ட்பேக் ஷோ. இன்னைக்கு வந்து நம்ம யாரோட ஹேண்ட்பேக் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அப்படின்னா, அப்சரா அவங்களோட ஹேண்ட்பேக் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வணக்கம் அப்சரா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர், நல்லா இருக்கு அப்சரா. பயங்கரமா இருக்கீங்க. நல்லா இருக்கா? எங்க வாங்குனீங்க? பேக் ஸ்டோரி. இது வந்துட்டு சுவிட்சர்லாந்துல ஏர்போர்ட்ல வாங்குனேன். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சுவிட்சர்லாந்து உங்க என்ன சொல்லுவாங்கல்ல, உங்க அக்கா மகனுக்கு இங்க முறுக்கு சுட இடம் எல்லாமே அங்க சுட்டுக்கிட்டு இருக்கான்ற மாதிரி. ஓகே. ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் கிடையாது, லாக்ஸ் எல்லாம் கிடையாது. நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்குல்ல? கியூட்டா இருக்குல்ல? ஈயா எல்லி. எலி ஃபுல் ஃபார்ம் எல்லி. ELLE. அந்த பிராண்டோட பேரு ELLE. ஓகே. ரொம்ப ஃபேமஸ் எல்லாம் கிடையாது, நல்லா இருக்கு, கியூட்டா இருக்கு. நான் இந்த பேக் எங்கெல்லாம் எடுத்துட்டு போவேன்னா, லாங்கா டிராவல் பண்ணும்போது அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எடுத்துட்டு போவேன். சூப்பர். நார்மலா எங்கேயாவது போறேன்னா ஒரு குட்டி பேக் தான் எடுத்துட்டு போவேன். அந்த பேக் இங்க எடுத்துட்டு வந்தா ஒரு நிமிஷத்துல எபிசோட் முடிச்சிடும். ஆமா, அத வச்சு நம்ம பண்ண முடியாது. ஒண்ணும் இருக்காது. லிப்ஸ்டிக், வீட்டுக்கு பெர்ஃப்யூம், இது 3 தான் இருக்கும். அதுதான் 3 பொருளை வச்சு எபிசோட முடிக்க முடியாதுன்றதுனால அத புரிஞ்சு எடுத்துட்டு வந்துட்டீங்க. டிராவல் ஷூட்டிங்க்கு இந்த பேக். ஓகே. யூ லவ் கார்கோ பேண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. அந்த எனக்கு இந்த கஜினி படத்துல நான் மைண்ட்ல நினைச்சு சொல்றேன். கஜினி படத்துல அப்புறம் அந்த பாட்டு, அப்புறம் சிம்ரன் மேம் விஜய் சார் கூட ஒரு சாங் ஆடுவாங்களே மால்ல, இது ஆல்தோட்ட. ஆமா, அந்த பெல் பாட்டம் பேண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூப்பரா இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் என்கிட்ட இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். பாக்கெட்ல நிறைய இருக்கும். டக்குன்னு நம்ம லிப்ஸ்டிக் இங்க வச்சுக்கலாம். அந்த பழைய காலத்துல பாக்யராஜ் சார் கூட அந்த மாதிரி பேண்ட்ஸ் போடுவாங்க. பெல் பாட்டம் பேண்ட்ஸ். பெல் பாட்டம், பூட் கட். எஸ். அந்த கையில அந்த வாட்சுமே செமையா இருக்கு. எனக்கு பிடிக்கும். இந்த ஒரு அத்லெட்டிக் ஒரு மாதிரி கியூட்டா இருக்குல்ல. எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் வாட்சஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர், நைஸ். மோஸ்ட்லி கட்டிடுவேன் இத. ஓகே. இந்த எல்ஏ பேக்கா? எல்ஏ தூத்துக்குடி பக்கம் போனா எல்ஏ அப்படின்ற மாதிரி. ஓகே, சூப்பர். எங்க வாங்குனீங்க? யார் வாங்கி கொடுத்தா? EMall. இங்க தான் பக்கத்துல தான் வாங்கிருக்கீங்க. சிம்பிளா எனக்கு ஒரு டிராவல் பேக் வேணும்னு வாங்குனது. பட் சூப்பர், பாக்க ரொம்ப உங்கள மாதிரியே அழகா சீக்கிரம் இருக்கு. ஆமா, அதனால பத்திரமா வைக்கணும் நம்ம இதுக்காகவே. பொத்தி வச்சு. சூப்பர். ப்ளீஸ் ஓபன் அண்ட் இனாகிரேட். என்ன இருக்குன்னு பாத்துடலாம். நிறைய இருக்குமான்னு தெரியல. எஸ். ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த செயின் பிரேஸ்லெட்லாம் அந்த தின் லேயரா போட தான் பிடிக்குமா? எனக்கு ரொம்ப அதான். இந்த பிரேஸ்லெட் கூட குட்டியா இருக்கு. அந்த இது அதுல ஈவில் ஐ கூட இருக்கும். ஓகே. ஆமா, இப்போ ரொம்ப முக்கியங்க. எங்க சுத்தி பார்த்தாலும் ஈவில் ஐயா தான் இருக்கு. ஈவில் ஐல போஸ்ட் போட்டா கூட எல்லாரும் ஈவில் ஐ சிம்பிள் வச்சு தான் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் என்னோட ஃபோன். ஓகே, ஃபோன் பின்னாடி பார்க் பண்ணிருக்கீங்க. ஓகே. அது என்ன ஃபோன்? அது நல்லா இருக்கே.
S23 Ultra. நல்லா ஜூம் பண்ணி எடுக்கலாம்ல இது. ஆமா. என்னெல்லாம் எடுத்திருக்கீங்க அந்த மாதிரி? அந்த பேர்ட்ஸ் எல்லாம் லாங்ல இருந்து அதை எடுத்திருக்கேன். அப்புறம் மூன் போட்டோஸ் எடுத்திருக்கேன். அதெல்லாம் நல்லா. அப்புறம் ஹெட்ஃபோன். ஓகே. என்னென்ன பாடல்கள்லாம் விரும்பி கேக்குறது? மோஸ்ட்லி எனக்கு வந்துட்டு நான் அடிக்கடி கேக்குறது காதலர் தினம் படம் இருக்கு. காதலேனும் எஸ், அதேதான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல ஒவ்வொரு சாங்குமே 8 நிமிஷம் இருக்கு மினிமம். 7 to 8 minutes. ஜாலியா தூங்கிடலாம் ஒரு பாட்டு முடியுது. இல்ல நான் மோஸ்ட்லி எப்ப கேட்பேன் இந்த ட்ரெயின், அப்புறம் ஃபிளைட், தனியா இருக்கும்போது, அப்புறம் அபார்ட்மெண்ட் சுத்தி நடப்பேன் சும்மா இருக்கும்போது. சோ அப்பெல்லாம் ஜாலியா இருக்கும். ஓகே. குழந்தைங்க எல்லாம் அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு பாசமா இருக்காங்க? ரொம்ப பாசமா இருக்காங்க. அக்கா நீங்க தானே பிக் பாஸ்ல வந்தீங்க, எனக்கு உங்க ஹேர் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே. இந்த ஹேர் டிப்ஸ் சொல்லுங்க எங்களுக்கு. ஓகே. ஹெரிடிட்டி ஒரு 70% ஹெரிடிட்டி. பாட்டிக்கு அம்மாக்கு எல்லாம் நல்ல ஹேர் பாத்துர்க்கேன். சோ அதனால எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் கேர் பண்ணிக்கிறேன். ஓகே. சூப்பர். வேற என்ன இருக்கு உள்ள பாத்துறலாம். ஓகே. அடுத்து ஐயோ இது ஃபேன். ஆமா. எஸ், உங்களுக்கு நிறைய ஃபேன் இருக்காங்க. சோ அந்த வகையில நீங்க இந்த ஃபேன் எல்லாரும் வச்சிருப்பாங்கல சம்மர் கண்டிப்பா தேவை. கண்டிப்பா அந்த ஷூட்டிங்லாம் போறோம்னா எல்லாரும் அப்படியே வச்சு அப்படியே ஐயோ இல்லனா முடியாது. சென்னை வேற ரொம்ப ஹீட்டா இருக்கு. டிராஃபிக் ஹீட் கொடுமை. ஃபுல் அண்ட் ஃபுல். ஐயோ அப்படி வெளிய போனா ஃப்ரை ஆயி வந்துரும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த கிரன்ச்சீஸ். ஓ சூப்பரா இருக்கு. இது வந்து எனக்கு பிரியாக்கா கொடுத்தது. ஓகே. எனக்கு சென்னையில ஒரு ஃப்ரெண்ட் கம் சிஸ்டர் பிரியாக்கா. அப்புறம் இது சிரிக்க கூடாது. இல்ல இல்ல என்ன சொல்லுங்க பாப்போம். இது வந்து ஹார்லிக்ஸ் இல்ல இல்ல இது கடலை மாவு இல்ல பஜ்ஜி போடுறதுக்கு வச்சிருக்கீங்களா? இல்லையா? ஓகே ஓகே. இது வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி என்ன இருக்கும்? கடலை மாவு இல்லன்னு சொல்லிட்டேன். முல்தானி மட்டி இல்ல. சத்து மாவு இல்ல. கோதுமை மாவு என்ன மாவு சொல்லுங்க. சாப்பிடுறதா போடுறதா? இது வந்து நான் டிராவல் பண்ணும்போது அப்புறம் ஷூட்ஸ்க்கு எல்லாம் போகும்போது சாப்பிட்டு எடுத்துட்டு போவேன். சாப்பிடுறதா? ஆமா. எப்பவுமே பேக்ல என்னது இது? செர்லாக். செர்லாக்கா? ஐயோ செர்லாக் வீட்ல நிறைய வாங்கி குழந்தை வேற அதெல்லாம் தாண்டி சாப்பிடுற வயசு தாண்டிடுச்சு. இல்லனாலும் வாங்கிட்டு போலாம். ஓகே. என்னது செர்லாக் நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும். இது 0 சுகர். சூப்பர். நான் வந்து ஹாஸ்பிடல்ல எல்லாம் உடம்பு சரியில்லாம அட்மிட் ஆயிடுவேன். வேணுக்குனே செர்லாக் சாப்பிடுறதுக்காகவியா? நார்மலா அட்மிட் ஆவேனே 2-3 டேஸ் அட்மிட் ஆவேன்னு வச்சுக்கோங்க. நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன வாங்கிட்டு வருவாங்க? ஃப்ரூட்ஸ், ஜூஸஸ், டெண்டர் கோகனட். நான் டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது அவ்வளோ செர்லாக் இருக்கும். வர்றவங்க எல்லாம் செர்லாக் தான் வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் இது ஒரு ட்ரை ஷாம்பு. ஓகே. உங்களுடைய முடி அடர்த்தியாக வளர வேண்டுமா? ஏன்னா வந்துட்டு ஹீட்டா இருக்கும், ஸ்வெட் ஆகும், முடி ஃபிளாட் ஆயிடும். ஆமாமா. அப்புறம் ரூட்ல எப்படி அடிச்சிட்டு காம் பண்ணா உடனே ஃப்ரெஷ் ஆயிடும். சூப்பர். இது ட்ரை ஷாம்பு. ஒரு நாள் குளிக்கல. உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? பிக் பாஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1 வீக் தண்ணியே இல்ல. ஐயோ. அப்புறம் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 2 நேரம் பாடி வாஷ் பண்ற ஒரு கொஞ்சம் தான் தண்ணி கிடைக்கும். அந்த தண்ணிய சேவ் பண்ணி வச்சு அந்த 2 நேரம் பாடி வாஷ் பண்றத குளிப்பாங்க. நான் என்னங்க பண்றது இவ்வளவு பெரிய ஹேர். நான் 1 வீக் ஃபுல்லா ட்ரை ஷாம்பு தான் யூஸ் பண்ணேன். ஓஹோ. இல்ல 1 வீக் கிட்டக்கே வந்திருக்க மாட்டாங்களே. ஓகே. இல்ல இல்ல நான் ஃப்ரெஷ் ட்ரை ஷாம்பு யூஸ் பண்ணிட்டோம்ல. ட்ரை ஷாம்பு யூஸ் பண்ணி. அது எப்படி அது ட்ரையா இருக்குமா? அது இது இப்போ நம்ம தலையில ஒரு மாதிரி அழுக்கா ஆயிலியா இருக்கும்ல, இது அடிச்சிட்டு உடனே குளிச்ச மாதிரி ஆயிடும். குளிச்சிட்டு வந்து எப்படி இருக்கும்? நம்ம ஹேர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் பாடிக்கு வந்து வெட் வைப்ஸ் வச்சிருந்தேன். அத வச்சு 1 வீக் மேனேஜ் பண்ணி தொடச்சு போட்ற வேண்டியது. மைண்ட் வேற எதெல்லாம் போகுது. வெறும் ஃளைட்ல இதுல சொல்ற மாதிரி தண்ணி கொடுத்துட்டாங்கல்ல. அதுக்கெல்லாம் தண்ணி கொடுத்துட்டாங்க நினைக்கிற ஐடியாவே தண்ணி கொடுக்க மாட்டாங்க. பயம் வந்துருச்சு இல்ல. ஃபர்ஸ்ட் வீக் எல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அந்த பாத்திரம் கூட கழுவ முடியாது. தொடச்சிட்டு இருந்தோம், பாத்திரத்தையே தொடச்சிட்டு இருந்தோம். சாப்பிட்ட பாத்திரத்தையே ரொம்ப கஷ்டம். அடுத்து என்ன இருக்கு? சார்ஜர். சூப்பர். பயங்கர ஆர்கனைஸ்டா வச்சிருக்கீங்க எல்லா பொருளும். ஆர்கனைஸ்டெல்லாம் இல்ல, குப்பை மாதிரி இருக்கு. நேத்துக்கு தான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்தேன். என்னோட கசின் மேரேஜ். சோ அப்பவே எடுத்துட்டு போனேனா. சோ அப்படியே 2-3 திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு சூப்பர் எடுத்துட்டு வந்துட்டேன். இது வந்து மேக்கப் பவுச். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எல்லாம் இருக்காது ஆஷிக். இல்லங்க நான் மேக்கப்பே போட மாட்டேன். இப்போதான் நல்ல blush இருக்கு. blush இல்ல, எனக்கு கொஞ்சம் சூடானாலும் எனக்கு blush ஆயிடும். ஒரிஜினலா இருக்கு. அம்மாட்ட கேட்டு பாருங்க. நான் எதுவுமே போட மாட்டேன். லிப்ஸ்டிக் மட்டும் தான் போடுவேன். ஓகே. இங்க பிங்கா இருக்குறதுல நேச்சுரலா எனக்கு நான் இப்போ கோவப்பட்டாலோ கொஞ்சம் நர்வஸ் ஆனாலோ ஹீட் ஆனாலோ எனக்கு. இப்போ நீங்க எந்த மொமெண்ட்ல இருக்கீங்க?
ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியா லைட் சூடா இருக்கு. லைட் சூடா இருக்கு. லைட்ட கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. லைட் சூடு இல்ல, ஓகே. கொஞ்சமா சூடா இருக்கு. கொஞ்சம் சூடா இருக்கு. ஆமா, ஓகே கொஞ்சம் ஓகே சூடா ஓகே. இருக்கு. லிப்ஸ்டிக் இல்லாம என்னால வாழவே முடியாதுங்க. அச்சோ ரொம்ப கஷ்டம். லிப்ஸ்டிக் இல்லாம நாங்களா வாழவே ஆக்சிஜன் இல்லாம முடியாது. தான் வாழ முடியாதுன்னு நினைச்சோம். பட் இல்ல, லிப்ஸ்டிக் உண்மையா இல்லனாலும் கஷ்டம் என்னோட தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ட்ரோல் பண்ணாங்க. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா வந்து நீ படுத்திருக்கும் போதே பிங்க் லிப்ஸ்டிக் போட்டு விட்டுருவோம். அப்படி எஞ்சிருவீங்க. எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி. சோ லிப்ஸ்டிக் இல்லாம முடியாது. என்னென்ன ஷேட்லாம் ரொம்ப பிடிக்கும்? பிங்க். பிங்க். ஆனா இப்ப போட்டுக்க மேட் ஃபினிஷ். மேட் ஃபினிஷ் போட்டிருக்கேன். லிப் லைனர் வந்து ரெட் கலர். சூப்பரா ஒர்க் பண்ணிருக்கீங்க. செம்மையா பண்றீங்க. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. இது மட்டும் தான். அந்த இங்க மட்டும் கொஞ்சம் ஐ ஷேடோ ஆமா, அது வந்துட்டு ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன்னா அது அப்படி ஃபேஸ்ல எதுவுமே இல்ல. ஒண்ணுமே போடல. மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன், சன்ஸ்கிரீன் போட்டிருக்கேன். அது மஸ்ட்ன்ற மாதிரி மாதிரி. சோ அது ரொம்ப எதுவுமே பண்ண மாட்டேன். வெரி குட். பண்ண மாட்டேன்னா நான் பெருமையா சொல்லல, எனக்கு போட்டாலும் செட் ஆகாது. இது வந்துட்டு மேபிலினோட வினைல் இங்க். ஓகே. இது கிளாஸ் மாதிரி இருக்கும், உங்களுக்கு தெரியும்ல? உங்களுக்கு தெரியாம இருக்குமா? இல்ல பட் நீங்க சொல்றது நல்லா இருக்குல கேக்குறதுக்கு. அத கேக்குது. இது கிளாஸ். ஆனா கிளாஸ் மாதிரி இருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓகே. சோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷேட். ஓகே, இப்ப கிளாஸா இருக்கும், நம்ம அப்படினா கூட ஒட்டாது. இப்படி பண்ணா கூட ஒட்டாது. ஓ சூப்பர். இது மாதிரி விஷயம் எல்லாம் கண்டுபிடிக்கணும். லிப்ஸ்டிக் எல்லாம் கூட வந்திருக்கு. அப்படியே ப்ரூஃப் இல்லாம கிஸ் பண்ற மாதிரியா? அப்புறம் இது மேக்கோட மேக் ஃபீல் சோ கிராண்ட். ஓ ரெட் லிப்ஸ்டிக் சூப்பரா இருக்குங்க. ஃபீல் சோ கிராண்ட். அப்புறம் இது எனக்கு வியானா கிஃப்ட் பண்ணது. ஓகே. பாக்க சிடி பிராண்ட் மாதிரி இருக்குல்ல, சார்லட் டில்பரி, அது கிடையாது. ஓகே, இது என்ன பிராண்ட்? கே பியூட்டி. இது வந்துட்டு என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக், சுகரோடது, பிங்க் கலர். ஓகே. கோ டு. சும்மா டைம் இல்லைன்னா இது எடுத்து போட்டா மட்டும் ஓகே. போதும். இப்போ போட்டுருக்கீங்களா அது? இல்ல இல்ல, இது போடல. இப்ப வேற போட்டிருக்கேன். ஓகே. வீட்ல இருக்காது. அப்புறம் இது மேக்கப் ரிமூவர். ஓகே. இது வந்துட்டு எப்படியும் கண்ணுக்கும் லிப்ஸுக்கும் தான். சோ குட்டியா போதும்னு சொல்லி இது வச்சுட்டு எப்பவுமே இருக்கும். சூப்பர். ஆனா வேற இப்போ நம்ம வெட் வைப்ஸ் வேற சோப் எல்லாம் வச்சு வாஷ் பண்ணோம்னா இந்த இடம் ஹார்ஷா இருக்கும் கண்ணுக்கு. இதுன்னா ரொம்ப ஜென்டிலா இருக்கும்ல. சோ அப்படி. அப்புறம் இது ஒரு கன்சீலருங்க. ஓகே. இது வந்து வியானா. என்ன நம்பர் கன்சீலர்? எனக்கு இத பத்தி மேக்கப் பத்தி ஒண்ணும் தெரியாது. ஓகே, ஊடுங்க பரவாயில்லை. Y26. ஓகே. ஆக்சுவலி இது பென் மாதிரி இருக்கும். அண்டர் ஐஸ்ல இந்த பிம்பிள் மார்க்ஸ் எல்லாம் இருந்தா நம்ம அதை ஹைட் பண்ணலாம். ஓகே. இது எனக்கு வியானா வாங்கி கொடுத்தா. அவளுக்கு வாங்க போனப்ப கிரைலனோட வாங்கி கொடுத்தா. வாங்கி கொடுத்து வீட்டுக்கு வந்தப்ப பார்த்தா, எதுக்குடி இது வாங்குன, யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன். பட் நீ வாங்கி கொடுத்ததுல தீந்து போயிரும் அப்படின்றதால தான் வச்சிருக்கேன். ஐயோ அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. ஓகே. அப்புறம் இது ஐப்ரோ. ஓகே. இப்போ இந்த லிப்ஸ்டிக் தான் போட்டிருக்கேன். ஓ சூப்பர். இவங்க வந்துட்டாங்களா? ஓகே. இத போட்டிருக்கேன். ரீகோடோடது. எல்லா பிராண்ட்லயும் இருக்கு நினைக்கிறேன். கே பியூட்டி, சுகர் எல்லாமே. ரீகோட், மேபிலைன், மேக். ஓகே. இதுதான் இதனோட ரொம்ப சென்டிமெண்ட் லிப்ஸ்டிக் எனக்கு. ஓகே. மேக்கோட ரூபிவோங்கிற ஷேட் வந்து ரொம்ப ஃபேமஸ், வேர்ல்டு வைடு ஃபேமஸான ஒரு ஷேடு. ஓகே. சோ எனக்கு ஃபர்ஸ்டா மேக் வந்து லக்ஸரி பிராண்ட் இல்ல, அதுல வந்து மினி லிப்ஸ்டிக்கே 2800 அந்த மாதிரி வரும். சோ நான் ஸ்டார்டிங்ல ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி வாங்குனது. அந்த ஒரு நாஸ்டால்ஜியா மாதிரி நம்ம வாங்கி இருக்கோம், சேவ் பண்ணி ஃபீல். சோ ரொம்ப நல்ல ரெட், அது பியூரா இருக்கும். சூப்பர். அது இன்னும் வச்சிருக்கீங்க பத்திரமா இல்ல? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. சோ அப்பெல்லாம் எனக்கு இது காஸ்ட்லி. அந்த டைம்ல எனக்கு இது காஸ்ட்லியா இருந்துச்சு. சோ ஆசைப்பட்டு காசு சேவ் பண்ணி வச்சு வாங்குனது. சூப்பர். அப்புறம் 2 லிப் லைனர்ஸ். இது எல்லாமே எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு கதை இருக்குன்னு நினைக்கிறேன். நைஸ், நல்ல விஷயம். அதெல்லாம் கேட்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஐயோ ஃபர்ஸ்ட் இத வெளிய வச்சிட்டேன். இது ரொம்ப இந்த வாட்டர் பாட்டில் தூக்கி வைங்கப்பான்ற மாதிரி ஃபுல் ஸ்பேஸமே அத ஆக்குபை பண்ணி வச்சிருக்கேன். தண்ணி கேன் போட வந்த ப்ரோன்ற மாதிரி இவ்வளவு பெரிய தண்ணி கேன். இதெல்லாம் குடிக்கணும், டீஹைட்ரேட் ஆகுது. ஐயோ ஆமா குடிக்கணும். நீங்க என்ன குடிக்கிறீங்க? நிறைய இந்த டெண்டர் கோகனட், இந்த நன்னாரி சர்பத், ஏபிசி ஜூஸ் அதுலயும் படிப்பு சம்பந்தமா தான் குடிப்பீங்க போல் இருக்கு. அப்படி இல்ல, ஆப்பிள், பீட்ரூட், கேரட். ஆப்பிள் இல்லனா ஆம்லா. அமலாவா? அமலா இல்ல. ஓகே. அமலானா அந்த நெல்லிக்காய். ஓ ஓகே. அவ்வை தந்த நெல்லிக்காய் என்னமோ சொல்வாங்க. அவ்வை தந்த நெல்லிக்கனி. எஸ். அமலா கூட போட்டு குடிக்கலாம். அமலா தான் ஆப்பிளை விட நல்லது. ஓ ரொம்ப நல்லது ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாம். அப்புறம் வயசாகாது, யங்காவே இருப்போம், ரிவர்ஸ் ஏஜிங்காவே இருக்கும். ஓ சூப்பர். அமலாவை தூக்கிட வேண்டியதான். அப்புறம் ஹேண்ட் சானிடைசர். ஓகே சூப்பர். இதெல்லாம் வந்து எப்போதுமே தேவைப்படும். அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். நம்ம நிறைய இடத்துல கை வைக்கிறோம். ஆமா. சோ அத வச்சு சாப்பிடணும். மெயினா சாப்பிடுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்றதை விட ஃபேஸ்ல கை வைக்கிறதுக்கு முன்னாடி சானிடைசர் யூஸ் பண்ணுவேன். ஜெம்ஸ் ஃபேஸ்ல போயிட கூடாது. ஆமா. அதுக்கப்புறம் அதுங்க வேற நீங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க அப்படி சொல்லி தங்கிருச்சு. கடிச்சிரும், பிம்பிள்ஸ் வந்துரும். ஐயோ தலைவலி.
ஓகே. அப்புறம் என்னோட டைரி ரொம்ப பழசுது. டைரியா? இதுல என்னென்ன எழுதிருக்கீங்க? படிச்சு பாக்குறீங்களா? வேற எதுவும் படிக்க கூடாது. ஓகே. வேற என்ன பேமெண்ட் டீடைல்ஸ் இல்ல எழுதிருக்கீங்களா? இல்ல இது 3 வருஷம் முன்னாடி எழுதின டேட் பாருங்க. 2025. 25 தானே? ஐயோ ஆமா. சாரி. பரவாயில்ல, ஒரு வருஷம் முன்னாடி தான். சேவ் மணி, மானிட்டர் டயட், ஓகே. டூ ஹைட்ரேட்டிங் ஆன்டி ஏஜிங் ஸ்கின் ஐயோ. டேக் சப்ளிமெண்ட்ஸ். சப்ளிமெண்ட்ஸ். ஐ வாண்ட் டு ஃபிக்ஸ் கண்ட்ரியா? ஐ வாண்ட் டு ஃபிக்ஸ் கண்ட்ரினா ஒரு எனக்கு கண்ட்ரியே வேலை இல்ல வாங்கிடணும் பிக் நினைக்கிறீங்க? பாஸ் வரதுக்கு முன்னாடி மாஸ்டர்ஸ் படிக்க ஃபாரின் போறதா இருந்துச்சு. ஓகே. சோ எந்த கண்ட்ரி போலாம்? கனடாவா இல்ல போலண்டா? அது போலாந்து போங்க, ஜாலியா இருக்கும்ல. சோ அதுக்குள்ள இங்க கூப்பிட்டு போலாண்ட்ல தானே போலார் பியர்லாம் இருக்கும். இல்லங்க. தெரியலையா? போலார் பியர் வந்து அண்டார்டிகால. படிப்புல வீக்ன்றதுனால. ஓகே. இதெல்லாம் சூப்பர். அங்க போலான்னு இருந்தீங்களா? இல்ல நான் போலான்னு இருந்தேன். ஐஎல்ஸ் எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கும்போதே பிக் பாஸ் ஐஏஎஸ் எக்ஸாமா? ஐஎல்டிஎஸ். ஓகே. அது எக்ஸாம் அது முடிச்சதான் போக முடியும். ஓ, இங்கிலீஷ் எக்ஸாம். ஓ, அது பண்ணிட்டு இருக்கும்போதே பிபில இருந்து கால் வந்துச்சு. சூப்பர்ல, செம. சோ லைஃபே மாறிடுச்சு. நான் இந்த டைம் போலண்ட்ல இருக்க வேண்டியது. என்ன பண்றது, இவங்க வந்து நான் போலாண்ட்ல இருக்க வேண்டியது நல்லா இருக்குங்க. என்ன கூட்டிட்டு வந்து இங்க இதுவும் உட்கார நல்லா இருக்கு. வச்சீங்க அப்படின்றாங்க. ஓகே. பார்பி ரொம்ப பிடிக்குமோ? ரொம்ப பிடிக்கும். Okay. பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். பிங்க் Dress, பிங்க் லிப்ஸ்டிக். பரவாயில்ல, எல்லாமே மேனிஃபெஸ்டேஷன் தான் உங்க இந்த நோட் இல்ல நினைக்கிறேன். மேனிஃபெஸ்டேஷனுக்கு வேற ஒன்னு இருக்கு. ஓகே. இந்த நோட் வந்து இது திங்ஸ் டு சும்மா டு. ஏதாவது கோவம் வந்தாலும் மனசுல இருக்கிறதெல்லாம் திட்டிருக்கீங்களா யாரையாவது? திட்டி இருக்கேன்னா தெரியல. பயமா இருக்குல்ல இப்ப கையில ஆமா, நோட் பயமா இருக்கிறது. இருக்கு, பத்து பத்து. ஏதாவது பாத்திர போறான் இவன் அப்படின்ற மாதிரி. பரவாயில்ல. ஆனா சூப்பர். உங்களுடைய படிப்பு ஆர்வம் எனக்கு தெரியுது. இது வந்து குட்டி மிரர். ஓகே. இதுல யூனிவர்ஸ் இருக்கும். ஓ, நீங்க என்ன சைன்? என்ன ராசி? கேன்சர். 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 தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? கடகராசி. கடகராசி நேயர்களே. கடகராசி நேயர்களே. சூப்பர். சோ இது வந்து ஒரு சைடு பெருசா தெரியும். ஒரு செட் சின்ன ஒரு side கான்கேவ் சின்னதா கான்வெக்ஸா தெரியும். சோ ஐலைனர் எல்லாம் வரையறதுக்கு ஈஸியா சூப்பரா இருக்கும். இருக்கும். இது வந்துட்டு இது என்னங்க? தெரியும்ல செஷன் கிளிப் ஹேர்ல. ஓ, இப்போ கண்ணுல எல்லாம் முடி விழும்ல, மேக்கப் பண்ணும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லனா Okay. டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அது வேற பாதி நேரம் விழுந்துட்டு ஆமா. அத கிளியர் பண்றதுக்கே ஒரு கிளியர் ஆள் பண்றதுக்கே வைக்கணும். மேக்கப் ஆர்டிஸ்ட் கடுப்பாயிடுவாங்க. இது என்னடா முடி வந்துட்டே இருக்கு. சும்மா ஒரு கொண்டைய போடுங்க மேடம் அப்படின்றவாங்க. கொண்டே போட்டாலும் சில குட்டி குட்டி முடி எல்லாம் வந்துருது. ஆமா, இப்படி போட்டு So, கிளிப்ப போட்டு நிப்பாட்டணும்னா அதெல்லாம் முடிஞ்சுச்சு. கஷ்டம். இது வந்து பென்னு. ஆ, இது வந்துச்சு 2 போட்டோ. ஒன்னு வந்துட்டு விஆர் மால்ல எடுத்தது. ஆ, இன்னொன்னு வந்துட்டு இப்ப ரீசெண்டா 3 டேஸ் முன்னாடி ம். கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, Okay. போட்டோ எடுத்து அங்க எடுத்தது. யார் யாரு? நீங்களும் வியானாவுமா? இல்ல காட்டுங்க யாரு பாப்போம். நீங்களும் அம்மாவுமா? இல்லையே, யாரு இவங்க? உங்க ஃப்ரெண்டா? அரோரா கெமி. ஓ, அரோரா. ஓகே ஓகே. அரோரா கெமில. ஓமா, கெமி. ஓகே, சூப்பர். எங்க போயிட்டு ஜாலியா போட்டோ பூத்துல எடுத்துட்டு எடுத்துட்டு அப்படியே வந்துட்டோம். பரவாயில்ல. இதெல்லாம் ஒரு இன்ஸ்டன்ட் மெமரியா டப்புன்னு எடுத்து ஆமால, கொடுத்துறாங்கல்ல. நல்லா இருக்கும், கியூட்டா இருக்கும். அப்புறம் ஸ்கின் கேர் ம், இது கொஞ்சம் வச்சிருப்பேன். வீட்ல ஒரு பீரோ ஃபுல்லா இருக்குங்க. ம். ஒரு பீரோ ஃபுல்லா ஹீரோ ஃபுல்லா ஸ்கின் கேர் பொருளா? கபர்ட் மாதிரி இருக்கும். அது ஃபுல்லாவே இருக்கு. இல்ல இது வந்து ஸ்னெயில் மியூசினோட க்ரீம் உங்களுக்கு தெரியும்ல. ஆமா, இது ஃபேஸ் கிரீமா ஹேண்ட் ஃபேஸ் கிரீமா? க்ரீம், ஓகே. ரொம்ப நல்லா இருக்கும். செம்ம அப்படியே சாஃப்ட். எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அப்புறம் இந்த ஜெல்லி நோங்கெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆமா, அந்த ஃபீல் வந்துட்டு இந்த க்ரீம் நம்ம ஸ்கின்ல போட்டா நம்ம ஸ்கின்ல ஸ்கின் இருக்கும். சாப்பிடும்போது அப்படி அந்த இருக்கும். மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெய்லி போடுங்க அப்படின்னு ஸ்கின்ல சொல்லும். லிட்டரலி Okay. நீங்க சொன்னீங்கல அந்த மாதிரி தான் நம்ம ஸ்கின் சொல்ற ஓ, மாதிரி வாவ். லேயர் லேயரா போடுவேன். ஓகே. வேற என்ன வச்சிருக்கீங்க? அப்புறம் இது ஒரு ஐ க்ரீம். ஐ கிரீமா? ஐ க்ரீம் ஐ கிரீம்னா கண்ணுக்குள்ள கண்ணு போடுறதா? சுத்தி. கண்ணை சுத்தி போடுறது தானே? ஐ க்ரீம் ஓகே. வந்து ஐ கிரீம்னா இந்த கருவளையம்லாம் வராம இருக்கிறதுக்கா? சீக்கிரம் கண்ணு சுத்தி லைன்ஸ் வராது, ஓ. வயசாகாது. ஏங்க, மீன இது வயசாகாது. பேர்லாம் சொல்லுங்க. அமினு. அமீனு. அமினு. அதுக்கு ஒரு செல்ல இந்த பேர் மாதிரி பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாம் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. இல்லங்க, ரொம்ப இதெல்லாம் ரொம்ப நல்ல பிராண்ட்ஸ். இதெல்லாம் இங்க தாய்லாந்துல கிடைச்சதா? இல்ல இல்ல இந்தியால இருக்கு. ஓகே. இந்த மாதிரி பிராண்ட்ஸ்க்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்டே தேவையில்ல. நீங்க இருக்கீங்களே. ப்ராடக்ட்ஸ் நல்லதா இருந்தா மக்கள் வாங்குவாங்க. கரெக்ட். வேர்ட் ஆஃப் மவுத் மாதிரி இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். கண்டிப்பா இப்ப நம்ம உங்களுக்கு உலகத்துக்கே சொல்லிட்டோம். ஆமா. அமினோ வாங்குங்கள். எஸ் அது. இது வந்து நைக்காவோட சன்ஸ்கிரீன். ஓ, இது யூஸ் நைக்கா இது தெரியுங்க. நைக்கா லாக்மே லாக்மியா? நைக்கால வாங்குனப்போ ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஓ, இது அதான் சும்மா மினியேச்சரா கொடுத்திருக்காங்க. பாடியில எங்கேயாவது வெயில்ல சடனா போகணும்னா போட்டுட்டு போவேன். இல்ல, எனக்கு இந்த ஐ மேட்டரா இருக்கட்டும், அந்த ஸ்கின்னே சந்தோஷப்படுற ஒரு கிரீமா லிட்டரலி இருக்கட்டும். இது ரெண்டும் யாராவது பாத்துட்டு அது பேர் இருக்கவங்க என்ன சொல்லுங்க?
கோசாரெக்ஸோட ஸ்னெயில் மியூசின் க்ரீம். ஸ்டைல் மியூசிக் ஃப்ரேம். ஓகே. ஸோ இது ரெண்டும் யார் வாங்கினாலும் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க. சூப்பர், கண்டிப்பாக. அப்புறம் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்னது? கிளார்ஸ் பிராண்டோட மிட் நைட் ப்ளூ காமிங் ஜெல்னு ஒரு க்ரீம் தான். மிட் நைட் ப்ளூ காமிங் ஜெல். இது எதுக்கு யூஸ் பண்றது? நைட் க்ரீமா யூஸ் ஓ, பண்ணுவோம். நைட் கிரீம். இப்போ ஓகே நம்ம ஓகே. வெயில்ல போயிட்டு இப்போ ஏதாவது ஸ்கின் ரொம்ப ஒரு மாதிரி டேமேஜ்ல இருந்ததுன்னா இது போட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடும். ஜில்லுன்னு இருக்குமா? சில்லுன்னு இருக்கும். ஓ சூப்பர். சில்லுன்னு இருக்கும். இதுவே ப்ளூ கலர்ல தான் இருக்கும். இது வந்து ஃபார்முலா RXங்கிற ஒரு பிராண்டோட ஒரு பேசிக் மாய்ஸ்சரைசர். ஓகே. பேசிக்கான ஒரு மாய்ஸ்சரைசர், ரொம்ப நல்லது. சும்மா ஃபேன்சியா இல்லாம லிட்டரலி ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி ரொம்ப நல்லது. சூப்பர். நீங்க வச்சிருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே வித்தியாசமா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படியா? ஆமா. டூத் பேஸ்ட் இல்ல, ஓடோமாஸ். ஹைலூரானிக் ஆசிட் சிரம். என்னங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சு கெமிஸ்ட்ரி மாதிரியே இருக்கு. ஹைலூரானிக் ஆசிட் தெரியும்ல? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஹைலூரானிக் ஆசிட்டோட சிரம். இது வந்து காஸ்மெட்டிக் பிராண்ட் கிடையாது, மெடிக்கல் ஷாப்ல தான் கிடைக்கும். இது எதுக்கு பயன்படுத்துறோம்? இது என்ன பண்ணணும்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு போடக்கூடாது. ஃபேஸ் வாஷ் அப்படியே பண்ணிட்டு போடணும். தொடைக்காம போடணும். அப்ப வலிஞ்சு போயிடாது? போயிடாது. அதுக்குன்னு தண்ணி ஊத்திட்டு அது கூட போடக்கூடாது. அப்படி ஃபேஸ் வாஷ் பண்ண அப்படியே தண்ணியோட இருக்குமா அப்படி போட்டுறணுமா? போடணும். அப்ப ஸ்கின் ரொம்ப புஸ் புஸ்ன்னு குழந்தை ஸ்கின் மாதிரி இருக்கும். என்னங்க என்னென்னமோ சூப்பரா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஐயோ. ஹைலூரானிக் ஆசிட் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹேண்ட்பேக் வந்து ஜாலியா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சூப்பர். நான் வச்சிருக்கிற எல்லாமே சும்மா ஃபேன்சியா இருக்காது. உண்மையாவே ஸ்கின்னுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நான் வச்சிருப்பேன். அது மட்டும் தான் பேர் என்ன சொல்? புஜிடிக் ஹைலா ஜெல். இது லிப் பாம் தெரியும்ல? அது என்ன? தீமாவா? வாஸ்லினோட லிப் பாம். ஓகே சூப்பர். ரோசி வாஸ்லின். லிப்ஸ். இது நானும் அம்மாவும் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஹேண்ட் கிரீம். இது என்னது? ஹேண்ட் கிரீம். ஹேண்ட் கிரீம். ஹேண்ட் ட்ரை. ஹேண்ட் கிரீம் கிடையாது. ஆனா உங்களுக்கு பெருசா ட்ரை ஹேண்ட்ஸ் இருக்கா? இருக்கு. ஓகே. இது ஹேண்ட் கிரீம். ஆனா இது உண்மையா ஹேண்ட் கிரீம் கிடையாது. அப்புறம் இது எந்த ஹோட்டல் போனேன்? ஹோட்டல்ல கொடுப்பாங்களே இந்த ஐடிசி போனேன். ஐடிசில ஒரு ஷூட் போனேன். ஃபாரஸ்ட் எசென்ஷியலோட ஷூட்டுக்கு போனப்போ தெரியும்ல அங்க பாடி லோஷன் அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓ அதுல இப்படிலாம் வைக்கிறாங்களா? ஆமா எடுத்துட்டு வந்துட்டேன். இது நார்மல் லோஷன், அது ஹேண்ட் கிரீமா நான் யூஸ் பண்றேன். வெரி குட். நல்ல விஷயம். அங்க இருந்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஓகே. அடுத்து என்ன வச்சிருக்கீங்க? அப்புறம் இது சீப். என் ஹேருக்கு சீப் இல்லாம முடியாது. ஆமா. 5 இயர்ஸா இதே சீப்னா இதே மாடல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரூட்ஸ்ங்கற பிராண்டோட 301. ஓ இது தொலைஞ்சு போச்சுன்னா கம்ப்ளைன்ட் கொடுத்தா ஊர்ல இருக்கும்போது தொலைஞ்சு போச்சுன்னா அம்மா சொல்லுவாங்க வேற ஏதாவது சீப் வச்சு வர முடியாதுன்னு சொல்லி 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி அண்ணா கூட போய் கடையில வாங்கிட்டு வருவேன். சோ அதான் இந்த சொல்லுவாங்கல்ல, மாப்பிள்ளை சீப்பை ஒளிச்சு வச்சுட்டாருன்னா எப்படி தாலி கட்டுவாரு அப்படின்ற மாதிரி. இல்ல அதுக்கு அப்புறத்துல இருந்து அம்மா வந்துட்டு நான் இந்த சீப்பை பத்திரமா பாத்துக்கிறத விட அம்மா, ஏன்னா இந்த சீப்பு தொலைஞ்சிட்டு அடுத்தும் அண்ணானே கூப்பிடுவேன், வாங்கிட்டு வரலாம் போ, 1.5 மணி நேரம் கஷ்டம் இல்ல. அதுக்கப்புறம் நிறைய வாங்கி வச்சிருக்கேன் இந்த மாதிரி. சூப்பர், வெரி குட்ங்க. இந்த சீப்புக்கு பின்னாடி இப்படி ஒரு கதையா அப்படின்றதா ஆச்சரியமாகவும் உண்மையாகவும் செமையாகவும் இருக்கு. இது என்னது? இது என்ன சொல்லுங்க? இது வந்து இது ஃபேக் லாஷஸ் தெரியும்ல. இது தனித்தனியா வைக்கலாம். அது இப்படியா? தனித்தனியா ஒவ்வொன்னா எடுத்து வைக்கலாம். வாவ், இது அப்படியே மீச மாதிரி வச்சுக்கலாம்ல? வைக்கலாம். அப்படியே வைக்கலாம். அப்படியே வைக்கலாம். சூப்பருங்க. ஃபேக் லாஷஸ் வந்து மொத்தமா வைப்பாங்க. இது ஒவ்வொன்னா வைக்கலாம். ஒவ்வொன்னா வைக்கலாம். நல்லா இருக்கும். நைஸ். அப்புறம் இது ரெண்டும் தனியா வச்சிருப்பேன். மஸ்காரா, ஐலைனர். ஓகே. எப்படின்னா நார்மலா வீட்ல இருந்து ரெடியா என்னோட மேக்கப்பே லிப்ஸ்டிக் மட்டும் தான். என்னோட குட்டி ஹேண்ட்பேக்ல இந்த ஐலைனர் இந்த மஸ்காரா ரெண்டுமே வச்சிருப்பேன். ஓகே. ஏன்னா எங்கேயாவது போகும்போது சடனா ஏதாவது ஆடிஷன், சடனா ஏதாவது பர்த்டே பார்ட்டி கூப்பிடுவாங்க, அப்ப இந்த ஐலைனர் போட்டுட்டு இந்த மஸ்காரா போட்டுருவேன். அவ்வளவுதான். அது ரெண்டு தான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மேக்கப் எனக்கு. சூப்பர். வேற என்ன வச்சிருக்கீங்க? வேற பாடி லோஷன். ஓகே. இது ப்ளம்மோடது. அவ்வளோ பெரிய பாட்டில் தூக்கிட்டு வர முடியாதுல்ல, சோ குட்டியா ஃபில் பண்ணி வச்சுப்பேன். ஓகே. அப்புறம் இது வந்து என்ன சொல்லுங்க பாப்போம். இது வந்து ஒரு பெர்ஃப்யூம். இல்ல, பூத கண்ணாடி மாதிரி இருக்கே பாக்குறதுக்கு. நல்லா இருக்கு. ஏங்க பெர்ஃப்யூம் தான் இது? இல்ல. இந்த வாயில அடிச்சுக்குவாங்களே அதுவா? இல்ல. அப்படி இல்ல. தண்ணி, பச்சை தண்ணி. பச்சை தண்ணியா? சும்மா ரொம்ப சூடா இருந்துச்சுன்னா ஓ நல்லா இருக்கும், அப்படி அடிச்சுக்கலாம். இது வந்து சும்மா இப்போ நம்ம பெர்ஃப்யூம் போட்டுப்போம்ல, அந்த மாதிரி ஹேருக்கு பெர்ஃப்யூம் போட்டா நல்லா இருக்கும்ல. சோ இத ஃபங்க்ஷன் போனா அவங்களும் ஹேரும் थैंक यू ஃபார் தி பெர்ஃப்யூம் அப்படின்ற மாதிரி ஸ்கின்னும் பேசுற மாதிரி யாராவது பக்கத்துல நிப்பாங்க, நம்ம இப்படி ஹேர் இப்படி தூக்கி போட்டோம்னா அந்த அந்த ஒரு ஸ்மெல், ஆஹா அந்த மாதிரி ஹேர் எப்படி அப்படின்ற மாதிரி நல்ல ஸ்மெல். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குங்க.
நல்ல ஸ்மெல்லா இருக்கு. சிரம் தான். நார்மலா சிரம் நம்ம கையில போட்டு இப்படி தேய்ப்போம். ஆமா. இது ஸ்ப்ரே. சூப்பர். பா இது அது மாதிரி பெர்ஃப்யூம் இல்ல, இது ஸ்ப்ரே. ஸ்ப்ரே. அப்புறம் இது நார்மலா ஒரு ஸ்ப்ரே மாதிரி தான். குட்டியா. பாத்தீங்களா இந்த ஸ்டிக்கர்? இந்த ஸ்டிக்கர் என்ன தெரியுமா? இது பிக் பாஸ் போகும்போது என்ன ப்ராடக்ட்னு தெரியக்கூடாது. பிக் பாஸ் போயிட்டு வந்தா எங்க பார்த்தாலும் ட்ரெஸ்ல, லிப்ஸ்டிக்ல எங்கள கூட இருக்கும். இந்த லிப்ஸ்டிக்ல எல்லாத்தையும் ஒட்டி வச்சிருவாங்க. ஸ்டிக்கர் கொடுத்துருவாங்க அவங்க. செப்பல்ல, ஷூல எல்லாம் பிராண்டே தெரியக்கூடாது. உண்மை தெரியக்கூடாது. ஆமா அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு பெர்ஃப்யூம் இருக்கு. என்ன அக்ஷய பாத்திரம் மாதிரி இது என்னங்க? பெர்ஃப்யூமா? ஃபாரஸ்ட் எசென்ஷியல். இது எப்படி ஓபன் பண்றதுனே தெரியலையே. முடிச்சிட்டேன் அது. ஸ்மெல் பண்ணி பாருங்க. பா ஓ இது அப்படியே தொட்டு தொட்டு இது பண்ணிக்கலாம். ஓ சூப்பர். பார்க்கிறதுக்கே பயங்கரமா இருக்கு. ஒரு மாதிரி இருக்குல்ல, கியூட்டா அந்த பிஸ்கட் மாதிரி. ஆமா. அடுத்து ரெண்டு பெர்ஃப்யூம். இது வந்துட்டு துபாயில இருந்து என்னமோ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கொடுத்தது. யூஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் மணக்க போறேன். கையில சும்மா கையில க்ரீம் அது ஷர்ட்ல போட வேண்டாம். ஓ இதுனா பெர்ஃப்யூமா? அத ஸ்மட்ச் பண்ணிட்டு ஸ்மெல் பண்ணி பாருங்க. அப்படி வாங்கிடுவீங்க. பா உண்மையிலே நல்லா இருக்கா? உண்மையிலே செமையா இருக்குங்க. ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வருது. நல்லா இருக்கு. இது இது நான் யூஸ் பண்ணா கேட்காத ஆளே கிடையாது. பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணி கேட்காத ஆளே இல்ல. நைக்காவோட கேரமல் எக்லர்ஸ் திங்கிற பொருள் மாதிரியே இருக்குல்ல. நம்ம யூஸ் பண்ண சாப்பிட தோணும். என்னங்க சாப்பிடுற ஐட்டம் மாதிரி இருக்கு. இது நம்ம யூஸ் பண்ணா சத்தியமா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பசிக்கும். கடிச்சு கடிச்சு வச்சிட போறாங்க. சாம்பியா மாறிட போறாங்க. ஸ்கின் கிளினிக் எல்லாம் போயிருக்காங்க. ஆமா இது உண்மையிலே ஏதோ வரும்போது பேக்கரியில இருந்து வரீங்களா அப்படின்ற மாதிரி சூப்பரா இருக்கும். எப்பவுமே யூஸ் பண்ணலாம். அப்புறம் இது வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு எனக்கு. அது வெயில போறதே இல்ல. வருஷங்களாச்சு வெயில்ல போய் ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் பிக் பாஸ்ல மாஸ்க் டாஸ்க்ல தான் வெயிலே போனேன். ஓகே அப்பா என்ன பயங்கரமா போயிட்டு இருக்கு உங்க ஆட் பேக்ல இருந்து. நான் உண்மையிலே வியந்துட்டேன் நானு. அப்புறம் இது வந்து அந்த என்ன மாதிரி இருக்குது? இதுவா இது என்னன்னு தெரியலையே. இது வந்து இந்த ஸ்டிக்கர் எதுக்கு யூஸ் பண்றது? ஏதாச்சும் நம்ம Dress வந்து அது இல்ல. நார்மலா பெரிய கம்மல் போட்டா காது வலிக்கும். ஆமா சோ அதுக்கு. ஓ காது கூட அப்படி ஒட்டி வச்சற மாதிரியா? கம்மல் போட்டா வலிக்காது. ஓ சூப்பர் சூப்பர். அப்புறம் இது தாய்லாந்து நோட் இல்ல. மலேசியா, சிங்கப்பூர், போலாந்து. யூரோ. இது யூரோ ஜெர்மனில இருந்து. ஜெர்மனி போயிட்டு வந்தீங்களா? இல்ல ஜெர்மனில இருந்து ஒரு பர்சன் கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும் அவங்கள? யார் அவங்க? ஓ இவங்களா? தனுஜாவா? தனுஜா பிக் பாஸ் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன மீட் பண்ண வந்தாங்க. எனக்கு ஒரு பொக்கே, 2 டி-ஷர்ட்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் இது கொடுத்தாங்க. சூப்பர். தனுஜா வந்து அவங்க வந்து ஒரு லவ்யா அவங்க ரொம்ப ஸ்வீட்டான ஒரு டெபிட் கார்ட்ஸ். சூப்பர். யூஸ் பண்ணவே மாட்டேங்க. அப்புறம் கொடுத்துருங்க எனக்கு. யூஸ் ஏன் வச்சிருக்கேன் தெரியுமா? ஓகே. இது எங்கேயாவது தொலைஞ்சு போயிட கூடாதுன்னு நான் அடிக்கடி பேக்ல வச்சுப்பேன். அதுக்காக வச்சிருக்கீங்க. அது பார்த்தா ஒரு சந்தோஷம். ஐயோ ஃபோன் காட்ட மறந்துட்டேன். இது என்ன ஃபோன்? இது என்னோட பர்சனலா யூஸ் பண்றேன். இந்த ஃபோன் நம்பர் உங்களுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்களே. உண்மையா எனக்கு இது பார்க்காம தெரியாது இந்த நம்பர். ஓகே. எனக்கே பார்த்தா தான் தெரியும். இதுல வந்துட்டு ரீல்ஸ் பர்சனலா அதெல்லாம் வந்து வச்சிருப்பீங்க. சூப்பர். அவ்வளவுதான் நினைக்கிறேன். உண்மையிலே வந்து இவங்க எல்லாரும் இந்த பேக்ல தான் குடியிருந்தாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஆச்சரியமும் நமக்கு வந்து சந்தோஷமும் கலந்த ஒரு ஃபீலிங்கா இருக்கு. சூப்பருங்க. சான்ஸே இல்ல. உண்மையிலே எனக்கு வந்து நிறைய ஹேண்ட்பேக் பார்த்திருந்தாலும் இல்ல எனக்கு இது வந்து நீங்க சொன்ன அந்த புது புது ஐட்டங்கள் எஸ்பெஷலி ஸ்கின்னே வந்து என்ன டெய்லி இதை போடு நீனு அப்படின்ற மாதிரி கெஞ்சற ஒரு க்ரீமாக இருக்கட்டும், டெய்லி என்ன ஹேர்ல அடி அப்படின்னு சொல்லி ஹேரே சொல்ற ஒரு சென்டா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சூப்பருங்க. அண்ட் சோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்க, நிறைய ஜாலியா நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணலாம். And so happy for you and really nice meeting you. Me too. Yes, thank you so much for your lovely time. Thank you. Yeah. Mabel, South India's most celebrated women's wear brand. Dr. Srivarma's Wellness Guruji ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.